ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த டேங்க்கை வந்து எடுக்கவே இல்லை. எடுக்காமே வந்து அவங்க ரூம்ஸ் எல்லாம் கட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் பழைய கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் போயிட்டு இருந்த லைனை வந்து இப்போ நம்ம தரையில் சேர்க்கணும். இது ஆல்ரெடி இன்னொருத்தவங்க பார்த்து விட்டுட்டு போன வேலை நம்மள்ட்ட வந்துருச்சு. அவங்க பண்ண மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து தட்டு ஓடு பதிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரிஞ்சி பிவிசி லைன் பைப்பை பூரா தரையில் தட்டு ஓட்டிலே போட்டு வெளியில் டெலிவரி மாதிரி தள்ளிட்டாங்க. அதில் இன்னொன்று இருக்குது. நியாயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வால் வந்து நிறைய அதிகமாக கட்டாயி சின்ன சின்ன ரூம் பாத்ரூம்க்கு எக்ஸ்டென்ஸ் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா எல்போ வந்து நிறையா விழுகுன்றதுனால அவங்க பண்ணிட்டாங்க. அப்படி எல்போ அதிகமாக விழுகிறதா இருந்தால் நம்ம ஒரிஞ்சி பைப்பு டெலிவரிக்கு பிறகு ஒன்னேங்களை கூட போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அந்த தரையில் போட்டது வந்து மிஸ்டேக் தான். ஓகே, இப்போ அதை நம்ம வந்து இப்போ மேற்கொண்டு அந்த லைன்லேயே நம்ம சேர்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரிஞ்சி பைப் லைனை எல்போ போட்டு நைல் கிளாம் போட்டு ஏற்கனவே இருக்கிற மோட்ரு லைனுக்கும் நம்ம டெலிவரிக்கும் வந்து கொடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். நெல் கிளாம் போட்டு பக்காவாக அதே இதிலேயே நம்ம போட்டாச்சு. லைனை புறமே எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. சைடு லைனை கொண்டாந்து சேர்த்தாச்சு. அது லாப்ட் ரொம்ப சின்ன லாப்ட்டு, தொங்குச்சாரத்துலேயும் தொங்க முடியாதுன்றனால வந்து நம்ம லாப்ட்டில் படுத்துக்கிட்டு தான் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த லைனை பூரா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அதுக்கடுத்து பழைய 500 லிட்டர் டேங்க்கை வந்து எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 500 லிட்டர் போட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு 500 லிட்டர், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு 500 லிட்டர் லைனை போட்டு தான் நம்ம சேர்த்தாச்சு. என்றைக்குமே பைப் லைன் கட் பண்ணி பார்க்குறப்போ வந்து மெஷர்மெண்ட் எல்லாமே டேப்பில் பக்காவாக எடுக்கணும். ஸ்ட்ரைட்னஸும் வந்து பக்காவாக பார்த்துக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஏற்கனவே சொன்னது தான், தட்டு ஓட்டில் கப்பி அடிக்கிறதுக்கு முன்னாடி பைப்பு போடுறது வந்து ரொம்ப மிஸ்டேக். எதுவாக இருந்தாலும் ஓப்பனில் போனால் மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஃபால்ட்டுனா இதாக முடியும். ஃப்யூச்சரில் அவங்க ஒரு வேளை சரியாக ஒட்டலை, இல்லை நம்மளே ஒட்டியிருந்தாலுமே சரியாக ஒட்டலைன்னா கண்டிப்பான முறையில் நாளைக்கு ஃப்ளோரில் வந்து ஒரு ஃபிட்டிங் எல்போவே வந்து ரொம்ப ப்ரெஷருக்கு நசுங்கிருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்து ஈரடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சிபிவிசியோ, பிவிசியோ, யூபிவிசியோ, பிபிஆரோ எந்த லைன் போடுறதா இருந்தாலும் சரி, 100% வந்து தட்டு ஓடு பதிக்கிறதுக்கு கீழே வந்து லைன் போடாமல் இருக்கிறது வந்து பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்றைக்குமே ஓப்பனில் பைப் லைன் போனால் மட்டும்தான் அது வந்து பக்காவாக சொல்யூஷனாக இருக்குமே தவிர, இப்படி தரைக்குள்ளே கன்சல்டிங்காக போடுறது வந்து மிஸ்டேக்கு. அதனால் அதையும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. அப்போ வாலில் கன்சல்டிங் பண்ணுறது பிரச்சனை இல்லையான்னு கேட்டால், வாலில் கன்சல்டிங் பண்ணுறது வேறு. வாலில் கன்சல்டிங் பண்ணுறதா இருந்தால் நம்ம அந்த பர்டிகுலர் பிளேஸை மட்டும் கூட அந்த ஒரு டைல்ஸை கூட உடச்சி எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம லீக் வந்துச்சுன்னா பார்த்துட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் தரையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஈரம் அடிச்சுன்னா அதை சுற்றி 10 அடி ரவுண்டிங்ஸ் அளவுக்கு 12 அடி சரௌண்டிங்க்கு வந்து ஈரம் அடிக்கும். பர்டிகுலராக எங்கனக்குள்ளே ஈரம் அடிக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பில்டிங்கோட ரைட் சைட்லேயும் அந்த டெலிவரி லைன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போச்சு. அதையும் நம்ம பக்காவாக நைல் கிளாம் படித்து மெயின் லைனோட சேர்த்து விட்டாச்சு. இந்த சைடில் தான் தொங்கு சாரம் போட்டு இறங்கவே முடியாது. அதனால் நம்ம சீட்டு மேலே பக்கத்து வீட்டில் பர்மிஷன் கேட்டு சீட்டு மேலே ஏறி தான் லைனை பூராமே கம்ப்ளீட்டாக பண்ணோம். சுத்தமாக ஸ்பேஸ்னஸே இல்லை, ரொம்ப கேப்பு கம்மியாக இருந்ததுனால தான் அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேலையை பூரா பார்த்துருப்பீங்க, எப்படின்னு தெரியும் சரிங்களா? இதை பூரா பாருங்கள். எப்படி நம்ம நீட்டாக இருக்கிறவருக்கு தக்கன நான் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் வேஸ்டேஜ் ஆகாமல் பண்ணியிருக்கோன்னு கேளுங்க. இப்போதைக்கு அந்த ஒரு பைப்பில் மட்டும்தான் நம்ம சேர்த்து விட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து டெய்லி வீடியோ போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்புக்கு நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.